பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பாவு மா ஜா ஃபி தவாஃபி ராகிபன். வாகனத்திலே பயணித்தவராக தவாஃப் செய்வதை பற்றி வரக்கூடிய பாடம். ஹதஸ்னா பிஷ்ர் இப்னு ஹிலால் அஸ்-ஸவ்வாஃப் அல்-பஸ்ரி ஹதஸ்னா அப்துல் வாரிஸ் இப்னு சயீத் வ அப்துல் வஹாப் அஸ்-ஸகஃபி அன் ஹாலித் அல்-ஹத்தாஇ அன் இக்ரிமா அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால தாஃப நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப் செய்தார்கள். அலா ராஹிலத்திஹி, தங்களுடைய வாகனத்தின் மீது தவாஃப் செய்தார்கள். வாகனத்தில் ஏறி என்ன செஞ்சாங்க? வாகனத்தில் அமர்ந்தவாறே என்ன செய்தார்கள்? தவாஃப் செய்தார்கள். ஃபஇதா இன்தஹா இலர் ருக்குன், அதாவது அந்த ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த மூளை அது வந்துச்சு அப்படின்டா, அஷார இலைஹி, அதனின் பக்கம் செய்கினை செய்வார்கள். வாகனத்தில் இருந்தவாறே தங்கள் கையில் இருந்த கைத்தடியால் அப்படி என்ன செய்வாங்க? அதை முத்தமிடுற மாதிரி செய்கை செய்வார்கள். தாஃப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப் செய்தார்கள். அலா ராஹிலத்திஹி, தங்களுடைய வாகனத்தின் மீது அமர்ந்தவர்களாக. ஃபைதன் தஹா இலா ருக்குன், அப்போ ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய மூளையின் பக்கம் அவர்கள் சென்றால், அஷார இலைஹி, என்ன செய்வாங்க? செய்கனை செய்வார்கள். கால வஃபில் பாபி அன் ஜாபிர் வ அபி துஃபைல் வ உம்மி சலமா கால அபி இசா ஹதீஸு இப்னு அப்பாஸ் ஹதீஸுன் ஹசன் சஹீஹுன் வகது கரிஹ கௌமு மின் அஹ்லில் இல்மி, இல்முடைய சில இமாம்கள் வெறுக்கிறார்கள், மக்ரூஹாக கருதுகிறார்கள். ஐயத்தூஃபர் ரஜுலு பில் பைத்தி ஓ பைன சஃபா வல் மருவத்தி ராகிபன் இல்லா மின் உதுர், சரியான உதுர் இருந்தாலே தவிர வாகனத்திலே தவாஃப் செய்வதும் சஃபா மருவாக்கு மத்தியிலே வாகனத்திலே செல்வது என்பதை இமாம்கள் மக்ரூஹாக வெறுக்கத்தக்கதாக கருதுகிறார்கள். ஏதாவது உதிர் இருக்குது, நடக்க முடியல, ரொம்ப முடியாதவராக இருக்கிறாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. எந்த உதிரும் இல்லாமல் ஒரு வாகனத்தில் ஹாயா ஒரு வண்டியில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறது? தவாஃப் செய்கிறது என்பது அது மக்ரூஹு. ஓகேவா? அப்போ எந்த தகுந்த காரணம் இல்லாமல் வாகனத்திலே தவாஃப் செய்வது என்பது மக்ரூஹு. அப்போ ரசூல்லா செஞ்சாங்களே அப்படின்னு கேட்டால், ஏன்னா ரசூல்லாவை தொட்டு தான் ஹஜ்ஜுடைய கிரியைகள் நம்ம கற்றுக்கொள்ளணும், மார்க்க விளக்கங்களை கேட்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரசூல்லாவோட ஹஜ்ஜு செஞ்சவங்க லட்சக்கணக்கான பேர் செஞ்சாங்க. அப்போ ரசூலுல்லா தனியாக இருந்து அது அவங்களுக்கு மக்களுக்கு அவங்க கற்றுக் கொடுப்பதற்காக அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க? அந்த வாகனத்தில் இருந்தவாறு செஞ்சு காமிச்சாங்களே ஒழிய மற்றவர்களுக்கு எந்த உதிரும் இல்லாமல் சும்மா என்ன செய்யக்கூடாது? வாகனத்தில் தவாஃபு சஹி செய்யக்கூடாது. பைன சஃபா வல் மருவா, அது மக்ரூஹுன்றாங்க. பாவு மா ஜா ஃபில் ஃபல்லி தவாஃப், தவாஃபுடைய சிறப்பை பற்றி வரக்கூடிய பாடம். ஹதஸ்னா சுஃபியான் இப்னு வக்கீ ஹதஸ்னா யஹ்யா இப்னு யமான் அன் ஷரீக் அன் அபி இஸ்ஹாக் அன் அப்துல்லா இப்னு சயீத் இப்னு ஜுபைர் அன் அபி அன் இப்னு அப்பாஸ் கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. மன் தாஃப பில் பைத்தி ஹம்சீன மர்ரா, யார் காபத்துல்லாவை 50 முறை தவாஃப் செய்கிறாரோ, எத்தனை முறை? 50 முறை. யார் தவாஃப் செய்கிறாரோ, ஹரஜ மின் துனூபிஹி கயோமி வலதத்துஹு உம்முஹு, அவருடைய தாய் பெற்றெடுத்த அந்த குழந்தை அன்றைக்கு எப்படி பாவமற்ற குழந்தையாக இருக்கிறதோ அப்படி அந்த குழந்தை அந்த மனிதர் ஆகிவிடுவார். இப்போ 50 முறை யார் தவாஃப் செய்கிறாரோ காபத்துல்லாவை, அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவத்தை விட்டு நீங்கி விடுவார். வஃபில் பாபியன் அனஸின் வ இப்னு உமர் கால அபீசா ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ஹதீஸுன் கரீபுன் சால்த்து முஹம்மதன் ஹாதல் ஹதீஸ் ஃபகால இன்னமா யுர்வா ஹாதா அன் இப்னு அப்பாஸ் கௌலுஹு.
அடுத்து பாவு மாஜா ஃபி சலாத்தி பாதல் அசர் ஒ பாத சுபுஹ் லிமை யத்தூஃபு. இப்போ தவாஃப் செய்கிறவங்க தவாஃப் செஞ்சு முடித்தோடனே 2 ரக்காத்து எங்கே தொழுகணும்? மக்காம் இப்ராஹிம் இருக்கக்கூடிய இடத்துல, வத்தகது மின் மக்காம் இப்ராஹிம் முசல்லான்ற இடத்துல தவாஃப் முடித்த பிறகு 7 முறை சுற்றிய பிறகு பைன சஃபா வல் மருவாகு போகிறதுக்கு முன்னாடி மக்காம் இப்ராஹிம் கிட்ட 2 ரக்காத் என்ன செய்வது? தொழுவது. ஒரு சில மதுபடி வாஜிபு, சுன்னத்துன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அப்படி தொழுகும் போது அசருக்கு பிறகு சுபுஹுக்கு பிறகு தவாஃப் செய்யவர் தொழுவதை பற்றி வரக்கூடிய பாடம். ஏன்னா அசருக்கு பிறகு தொழுகக்கூடாத நேரம் வருது, ஃபஜ்ருக்கு பிறகும் தொழுகக்கூடாத நேரம் வருது. ஒருத்தர் தவாஃப் செஞ்சுட்டு அந்த நேரத்தில் கரெக்டாக தோதுவாக இருக்குது, அவர் தவாஃபுக்காக தொழுகக்கூடிய 2 ரக்காத்துடைய நேரம் சுபுஹுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் இருக்குது, தொழுகக்கூடாத நேரமாக அது இருக்குது. இப்போ அவர் தொழுகலாமா தொழுகக்கூடாதா என்பதை பற்றி வரக்கூடிய பாடம். ஹதத்னா அபு அம்மார் வ அலி இப்னு ஹஷ்ரம் கால ஹதத்னா சுஃபியான் இப்னு உயைனா அன் அபி ஜுபைர் அன் அப்துல்லா இப்னு பாபா அன் ஜுபைர் இப்னு முத்தைம் அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா பனி அப்தி மனாஃப், அப்து மனாஃபுடைய பிள்ளைகளே, லா தம்னஉ அஹதன், ஒருவரையும் நீங்கள் தடுக்க வேண்டாம், தாஃப பிஹாதல் பைத், இந்த வீட்டை கொண்டு, அல்லாஹ்வுடைய வீடான இந்த வீட்டை கொண்டு தவாஃப் செய்கிறார், வ சல்லா, மேலும் தொழுகிறார், ஐயத்த சாஅத்தின், எந்த நேரம் வேண்டுமானாலும், ஷாஅ மின் லைலின் அவ் நஹாரின், அது இரவோ பகலோ, எந்த நேரத்திலே காபத்துல்லாவை தவாஃப் செய்து தொழுகுவதை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? தடுக்க வேண்டாம். அப்போ இந்த ஹதீஸில் என்ன தெரியுது? பகலிலும் இரவிலும் எந்த நேரம்னு வந்துருச்சு. அப்போ எந்த நேரம்டா? அப்போ அசருக்கு பிறகு இருக்கிற நேரமும் அதில் வந்துடும், ஃபஜ்ருக்கு பிறகு இருக்கிற நேரமும் வந்துடும் அப்படின்றாங்க. வஃபில் பாபியன் இப்னு அப்பாஸ் வ அபீ தர்ரின் قال أبو عيسى حديث جبير بن مطعم حديث حسن صحيح وقد رواه عبد الله بن أبي نجي عن عبد الله بن بابا أيضا وقد اختلف أهل العلم. பாபா அப்படின்னோன்னா அரிசதுக்கு டக்குன்னு ஒரு ஜோஸ் ஆயிடுச்சு, என்னடா பாபான்னு வருதுன்ட்டு. அது வரைக்கும் பாடம் எங்கே இருக்குன்னு கவனிக்காதவன் டக்குன்னு பாபானோன்னு சஃபான்ட்ட கேட்குறேன், எங்கே வருது உண்மையாக பாபான்னு வருதான்னு. ஏன் சஃபா கேட்டாப்புல வக்கது இஹ்தலஃப அஹ்லுல் இல்மி, ஏன்னா அவர் பாபாவை ஆக போகிறாரு போல இருக்கு பின்னாடி. வக்கது இஹ்தலஃப அஹ்லுல் இல்மி ஃபி ஸலாத், ஸ்ரீலங்காவில் ஷேக் ஆகலான் இருக்காப்புல, அந்த என்னமோ ஒரு ஷேக், அது பேர் அவங்கள்ட்ட பையத்து வாங்கி ஹிலாஃபத்து வாங்கி ஸ்ரீலங்காலேயே ஷேக் ஆகலான் இருக்காப்புல, கோட்டார் சைடு. வக்கது இஹ்தலஃப அஹ்லுல் இல்மி ஃபி ஸலாத், தொழுகையிலே பாதல் அசரி பாத சுபி மக்காவில் அசருக்கு பிறகு சுபுவுக்கு பிறகும் தொழுகலாமா அப்படின்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது. இப்போ காலபாலும் சிலர் சொல்கிறாங்க, லா பாசபி சலா ஒ தவாஃப் பாதல் அசர் ஓ பாத சுபு, இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக என்ன செய்யலாம், தவாஃப் செய்யலாம், தொழுகலாம். இது ஷாஃபி, இமாம் அஹமது, இஸ்ஹாக் இவங்களுடைய நிலைப்பாடு. இவங்க அதுக்கு எந்த ஹதீஸ் ஆதாரமாக வைக்கிறாங்க? யஹ்தஜு பி ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த ஹதீஸை ஆதாரமாக வைக்கிறாங்க. எந்த ஹதீஸை? ஜுபைர் இப்னு முத்தைம் அவங்களுடைய ஹதீஸ் என்னது? யா பனி அப்து மனாஃப் லா தம்னஉ அஹதன் தாஃப பி ஹாதல் பைத் வ ஸல்லா ஐயத ஸாஅத்தின் ஷாஅ மின் லைலி அவ் நஹார். இந்த ஹதீஸ் ஆதாரமாக வச்சு என்ன செய்கிறாங்க? செய்யலாம் அப்படின்றாங்க. ஆனால் சில இமாம்கள் சொல்கிறாங்க, இதா தாஃப பாதல் அசர், அசருக்கு பிறகு தவாஃப் செய்தால், தலை டக்குன்னு இந்த அசருக்கு பிறகு தவாஃப் செய்தால், அசருக்கு பிறகு தவாஃப் செய்தால் லம் யுஸல்லி ஹத்தா தக்ருபு ஷம்ஸ், சூரியன் மறைகிற வரைக்கும் தொழுகக்கூடாது. சூரியன் மறைஞ்ச பிறகு தவாஃபுடைய தொழுகையை தொழுதுக்கோ, அது வரைக்கும் தொழுகாத. அதே மாதிரி இன் தாஃப பாத ஸலாத்து சுபுஹ் ஐலன் லம் யுஸல்லி ஹத்தா தத்லு ஷம்ஸ், சுபுஹுக்கு பிறகு தவாஃப் செஞ்சனா சூரியன் உதிக்கிற வரைக்கும் என்ன செய்யாத, தொழுகாத. புரிஞ்சா? இவங்க எதை ஆதாரமாக வைக்கிறாங்கன்னா, யஹ்தஜு பி ஹதீஸ் உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் ஒன்று இருக்குது,
அன்னஹு தாஃப பாத ஸலாத்து சுபு, உமர் ரலியல்லாஹு சுபுவுக்கு பிறகு தவாஃப் செய்தார்கள். ஃபலம் யுஸல்லி, ஆனால் என்ன செய்யலை, தொழுகலை. தவாஃபுடைய தொழுகையே தொழுகலை 2 ரக்காத். என்ன செஞ்சாங்கன்னா ஓ ஹரஜ மின் மக்கா, மக்காவிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஹத்தா நசல பிதி துவன், அவங்க தூத்துவான்றது அவங்க தங்கியிருந்த இடம், அந்த இடத்துல தான் வந்து என்ன செஞ்சாங்க, சூரியன் உதித்த பிறகு என்ன செஞ்சாங்க, பாத துணு ஷம்ஸுக்கு பிறகு அங்கே வீட்டில் வந்து அவங்க தங்கின இடத்துல தொழுதுக்கிட்டாங்க 2 ரக்காத். ஏன்னா இந்த டைமில் தொழுகக்கூடாதுன்ட்டு. ஃபசல்லா பாதமா தலாத்து ஷம்ஸ் வஹுவ கவுலு சுஃபியான் சௌரி ஓ மாலிக். இவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் இந்த உமர் ரலியல்லாஹுடைய அந்த ஹதீஸின் படி நம்ம என்ன செய்யக்கூடாது, தவாஃப் செஞ்சுட்டு அந்த நேரத்தில் அந்த 2 ரக்காத் தொழுகாமல் பின்னாடி வந்து என்ன செய்து கொள்ள வேண்டியதான், துலோ ஷம்ஸுக்கு பிறகும் குருபு ஷம்ஸுக்கு பிறகும் தொழுதுக்கலாம் அப்படின்றத இவங்களுடையது. அப்போ 2 விதமான இமாம்களுக்கும் அவங்க அந்த ஹதீஸ் எடுத்துக்கிறாங்க, இவங்க இந்த ஹதீஸ் எடுத்துக்கிறாங்க. அதுதான் சரி. பாபு மாஜா யுக்ரௌ ஃபி ரகாத்தி தவாஃப். சரி, தவாஃபுடைய 2 ரக்காத் தொழுகிறோம், அதில் என்ன ஓதுறது, தவாஃபுடைய 2 ரக்காத்தில் என்ன ஓதுறது? ரசூலுல்லாஹ் எதுவும் பிரத்யேகமாக சூறாக்களை ஓதிருக்காங்கன்னா ஓதிருக்காங்க. 7 முறை தவாஃப் செய்த பிறகு 2 ரக்காத் மக்காம இப்ராஹிமில் 2 ரக்காத் தொழுகிறோமே, அப்போ தொழுகும் போது என்ன ஓதுறதுன்னு ரசூலுல்லாஹ் ஓதிருக்கிறாங்க. அக்பர்னா அபு முஸாபில் மதனி கிராத்தன் அன் அப்துல் அசீஸ் இப்னு இம்ரான் அன் ஜாஃபர் இப்னு முஹம்மது அன் அபி அன் ஜாபிர் இப்னு அப்துல்லா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கராஃபி ரகாத்தி தவாஃபி பி சூரத்தி அல் இஹ்லாஸ். இஹ்லாஸுடைய 2 சூறாக்களை ஓதி இருக்கிறாங்க. என்ன சூரா? குல்யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹ். இது 2மே அது குல்யா அய்யுஹல் காஃபிரூனுக்கும் என்ன சொல்றாங்க, இஹ்லாஸ்னா என்ன, தௌஹீதை உணர்த்தக்கூடிய அத்தியாயங்கள், அதுதான் இஹ்லாஸ். குல்யா அய்யுஹல் காஃபிரூன் அதுதான் வருது, தௌஹீதான், நீங்கள் வணங்குவோம் நாங்கள் வணங்க மாட்டோம் நாங்கள் அப்படின்னு தானே வருது. அப்போ இந்த 2 சூறாவை தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஓதி இருக்கிறாங்க. அப்போ தவாஃபுடைய 2 ரக்காத்தில் இந்த சூறா 2 சூறாவை ஓதுவது சுன்னா, நபி வழி. ஹதஸ்னா ஹதஸ்னா வக்கீன் சுஃபியான் ஜாஃபர் இப்னு முஹம்மது நபி அன்னஹு கான யஸ்தஹிப்பு அன் யக்ரா ஃபி ரகாத்தி தவாஃபி குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். قال أبو عيسى هذا أصح من حديث عبد العزيز بن عمران وحديث جعفر بن محمد عن أبيه في هذا أصح من حديث جعفر بن محمد عن أبيه عن جابر عن النبي صلى الله عليه وسلم وعبد العزيز بن عمران ضعيف في الحديث. பாவ் மாஜா ஃபி கராஹியத்தி தவாஃபி உரியானன். நிர்வாணமாக தவாஃப் செய்வது மக்ரூஹ் என்பதை பற்றி வரக்கூடிய பாடம். ஏன் இந்த பாப்பை கொண்டு வராங்க, யாராவது போய் தவாஃபை போய் உரியானா செய்வாங்களா அப்படின்னு கேட்டால், ஐயாமுல் ஜாஹிலியால் ஒரு வழக்கம் இருந்துச்சு. மக்காலேருந்து வெளியிருந்து வர்றாங்கல்ல தவாஃப் செய்கிறதுக்காக, அவங்க முதல்ல காபத்துல்லாவை தவாஃப் செய்யும் போது குறைஷிகளுடைய ட்ரெஸ்ஸை வாங்கி அவங்க ஆடையை போட்டு தான் தவாஃப் செய்யணுமா. அப்படி ஒரு வழக்கம் வந்து சாங்கியம் வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஒருவேளை ஒருத்தருக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்கல குறைஷிகள் இருந்துன்னா அவர் என்ன செய்வார், நிர்வாணமாக சுற்றணும் அப்படின்றது அவங்கள்ட்ட இருந்த மரபு இருந்துச்சு. அதை ஒழிக்கும் விதமாகத்தான் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் என்ன செய்கிறாங்க, நிர்வாணமாக தவாஃப் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உரியான தவாஃப் செய்யக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை பாபாவை என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஐயாமுல் ஜாஹிலியால் அந்த ஒரு வழக்கம் என்ன செஞ்சிச்சு, உரியானன் தவாஃப் செய்கிற வழக்கம் இருந்துச்சு. ஹதஸ்னா அலி இப்னு ஹஷ்ரம். حدثنا علي بن خشرم أخبرنا سفيان بن عيينة عن أبي إسحاق عن زيد بن عثيع قال سألت عليا علي رضي الله عنه நான் கேட்டேன், بأي شيء بعثت, நீங்கள் எதை கொண்டு அனுப்பப்பட்டீர்கள், எதை கொண்டு அனுப்பப்பட்டீர்கள் என்றால் எதை மக்களிடத்தில் அறிவிக்குமாறு அனுப்பப்பட்டீர்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பி அர்பஇன், 4 விஷயத்தை அறிவிக்குமாறு அனுப்பப்பட்டேன். முதலாவது, லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நஃப்சுன் முஸ்லிமத்துன், ஒரு முஸ்லீமான ஆன்மாவை தவிர வேறு யாரும் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்.
சொர்க்கத்தில் யார் மட்டும்தான் நுழைவார்? யார் முஸ்லீமாக மௌத்தானாரோ, மௌத்தாகிற போது யார் முஸ்லீமான முறையில் மௌத்தானாரோ அவர் மட்டும்தான் சொர்க்கத்தை, அவரை தவிர வேறு யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். வலா யதூஃபு பில் பைத்தி உரியானன், காபத்துல்லாவை நிர்வாணமாக தவாப் செய்யக்கூடாது. 2. வலா யஜ்தமியுல் முஸ்லிமூன வல் முஷ்ரிகூன பஅத ஆமிஹிம் ஹாதா, இந்த ஆண்டுக்கு பிறகு முஸ்லீம்களும் முஷ்ரிக்கீன்களும் இந்த காபத்துல்லாவில் என்ன செய்யக்கூடாது? ஒன்று கூட முடியாது. இதுக்கு பிறகு ஒருத்தர் தவாப் செய்கிறதா இருந்தால், காபத்துல்லாவுக்கு வரா இருந்தால் அவர் என்னவா தான் இருக்க முடியும்? இதுதான் முடிஞ்ச, இது ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்தில். இதுக்கு பிறகு யாரும் என்ன செய்ய முடியாது? முஷ்ரிக்கீன்களும் முஸ்லீம்களும் இங்கே என்ன செய்ய முடியாது? ஒன்று கூட முடியாது. இங்கே அடுத்து ஒமன்கான பைனஹு வ பைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன், யாருக்கும் நபி அவர்களுக்கும் மத்தியிலே ஒப்பந்தம் இருந்தால், ஏதேனும் என்ன செஞ்சிருந்தா, ரசூலுல்லாவோட ஒப்பந்தம் செஞ்சிருந்தா, அவருடைய ஒப்பந்த காலம் எது வரைக்கும் முத்தத்து பேசப்பட்டதோ அது வரைக்கும் அந்த நீடிக்கும். அது எது வரைக்கும்? அது வரைக்கும் நீடிக்கும். சரி, ஒருத்தர் ஒப்பந்தத்துடைய அந்த காலத்தை நிர்ணயிக்கவே இல்லை அப்படின்டா, ஓ மல்லா முத்தத்துலகு ஃபார்பாத் அஷ்ஹுர், குறைஞ்சபட்சம் எத்தனை மாதத்தை கணக்கிட்டுக்கணும் அந்த ஒப்பந்தத்துக்கு? ஒப்பந்தம் போடும் போதே என்ன செய்யணும்? இத்தனை அப்படின்னு போடணும். முத்தத்து போட்டால் அது வரைக்கும். முத்தத்து போடலைண்டா என்னது? 4 மாதம். கால ஒஃபில் பாபின் அபி ஹுரைரா கால அபு ஈசா ஹதீஸு அலியின் ஹதீஸுன் ஹசனுன் ஹதத்னா இப்னு அபி உமர் நஸ்ர் இப்னு அலி கால ஹதத்னா சுஃபியான் இப்னு உயைனா அபி இஸ்ஹாக் நஹு கால ஸைத் இப்னு யுஸை வ ஹாதா அஸஹ் கால அபு ஈசா ஷுஅபா வஹும் ஃபீஹி ஃபகால ஸைத் இப்னு உஸைல் பாவு மா ஜாஅ ஃபீ துஹூலில் கஅபா, கஅபாவிலே நுழைவதை பற்றி வரக்கூடிய பாடம். காபாக்குள்ள நுழையலாமா? அது என்னது? ரசூல்லா நுழைஞ்சிருக்கிறாங்களா காபத்துல்லாவுக்குள்ள? ஹதஸ்னா இப்னு அபி உமர் ஹதஸ்னா வக்கியான் இஸ்மாயில் இப்னு அப்துல் மலிக் அன் இப்னு அபி முலைக் அன் ஆயிஷா காலத் ஹரஜ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இந்தி, துஹூலில் கஅபா, கஅபாவிலே நுழைவதை பற்றி வரக்கூடிய பாடம். ஹதஸ்னா இப்னு அபி உமர் ஹதஸ்னா வக்கிய அன் இஸ்மாயில் இப்னு அப்துல் மலிக் அன் இப்னு அபி முலைக் அன் ஆயிஷா காலத் ஹரஜ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இந்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலிருந்து வெளியேறினார்கள். எப்படி வெளியேறினார்கள்? வஹுவ கரீருல் ஐன், குர்ரத்துல் ஐன். கரீருல் ஐன் என்றால் கண்களெல்லாம் மகிழ்ச்சியானவர்களாக, கண் குளிர்ச்சியுடன் வத்தய்யிபுன் நஃப்ஸ், மன மகிழ்வுடன், இப்போ சந்தோஷமா கண் குளிர்ச்சியுடன் என்றிருந்து வெளியே போனாங்க. ஃபரஜா இலை ஓ ஹசீன், திரும்பி என்கிட்ட வர்றாங்க, பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்காங்க. போன சந்தோஷம் இல்லை, திரும்பி வரும்போது பார்த்தா கவலையுடன் வருகிறார்கள். ஃபகுல்துலஹு, நான் கேட்டேன், இன்னி தகல்துல் காபத்தை, ரசூல்லா சொன்னாங்க, நான் காபாவிலே நுழைந்தேன். வவதித்து அன்னி லம் அகுன் ஃபஅல்து, நான் அவ்வாறு செல்லாமல் இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்? நான் காபத்துல்லாக்குள்ள போயிட்டு வந்துட்டேன், இப்படி நான் போகாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்? நான் இன்னி அகாஃபு, நான் பயப்படுகிறேன், அன் அகூன, நான் இருப்பதை, அப்து உம்மதி மிம்பாதி, எனக்கு பிறகு என்னுடைய சமுதாயத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்தி விட்டனோ என்று நான் அஞ்சுகின்றேன். இப்போ என்ன ஆகும்? ரசூலுல்லாவே காபத்துல்லாக்குள்ளே போயிட்டு வந்திருக்கிறாங்க, அப்போ நம்மளும் போகணுன்னு எல்லா உம்மத்தினர் இருக்கிற எல்லாருக்கும் ஆசை வரும். அப்போ நாளை பின்னாடி காலத்தில் காபத்துல்லாக்குள்ள நானும் போக வேண்டாம், அது இருக்கிறது இவ்வளோ சின்ன சைஸ், அதுக்குள்ளே எவ்வளோ பேர் போயிட்டு வர்றது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமமாக என்னுடைய உம்மத்துக்கு ஆயிரும். ஏன்னா நம்ம செஞ்சு அவங்களும் செஞ்சிருவாங்க
அதுக்காக நான் என்ன செய்கிறேன், பயப்படுறேன்னு சொன்னாங்க. ரசூல்லா பயந்ததுனால என்னமோ அதை என்ன செய்யுது, ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அப்பையும் கூட என்ன செய்கிறாங்க, அடுத்த பாடத்தில் அது வருது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தொழுகு வைக்கிறாங்க. காபத்துல்லாவுடைய உண்மையான அளவு வந்து கொஞ்சம் பெருசு, அதை சுருக்கி கட்டிட்டாங்க பின்னாடி கட்டினவங்க. அப்போ அந்த பகுதி, அதனுடைய எல்லை பகுதி கொஞ்சம் கட்டப்படாமல் இருக்குது. அந்த பகுதியில் தொழுகிறாங்க. அதுக்கு எவ்வளோ சண்டை, எவ்வளோ போட்டி, ரெண்டு பேராக தான் விடுறாங்க. அதுக்கே பெரிய கலவரமாக இருக்கு. பாவு மாஜா ஃபிஸ் சலாத்தி ஃபில் காபா, காபாவுக்குள்ளே தொழுகுவதை பற்றி வரக்கூடிய பாடம். ஹதத்னா குத்தைபா ஹதத்னா ஹம்மாத் இப்னு ஸைத் அன் அம்ர் இப்னு தீனான் இப்னு உமர் அன் பிலால். பிலால் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்கண்டா, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா ஃபீ ஜௌஃபில் காபான்றாங்க, காபாவுக்குள்ள ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்றாங்க. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, லம் யுஸல்லி வலாக்கின்னஹு கப்பர, ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்ல தொழுகலாம் இல்லை, அவங்க தக்பீர் சொன்னாங்க அப்படின்றாங்க. இதுவே கருத்து வேறுபாடாயிருது. அப்போ இதுக்கு சொல்கிறாங்க, பிலால் அல்லாவுடைய கருத்தின்படி தான் அவங்க உண்மையாக ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தொழுகலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நேரடியாக இந்த ஹதீஸை அறிவிக்கலை. உசாமா இப்னு ஸைதுன்னு ஒரு சஹாபி, அவங்க மூலியமாக தான் அறிவிக்கிறாங்க. அவங்க சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ உசாமா இப்னு ஸைது வந்து ரசூலுல்லாஹ் தொழுகலன்னு சொல்கிறாங்களே, அப்போ என்ன காரணம்னு கேட்டால், காபத்துல்லாக்குள்ள ரசூலுல்லாஹ் கூட ஒன்றா போனாங்க. போன இடத்துல உசாமா வந்து அவங்க துவா கேட்குறதுல ரொம்ப ஈடுபாடாக இருந்துட்டாங்க. ஆனால் பிலால் எல்லாம் ரசூலுல்லாஹ் கூடயே இருந்தாங்க. அதனால் அவங்க தொழுது தெரிஞ்சிச்சு, இவங்க கவனிக்கல, அதனால் தொழுகிறது தெரியல. அதனால் அவங்க இப்படி அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. மற்றபடி தொழுதாங்க தான். பிலால் அல்லாவுடைய கருத்தின்படி ரசூலுல்லாஹ் காபத்துல்லாக்குள்ள தொழுதாங்க அப்படின்றாங்க. வஃபில் பாபின் உசாமா பின் ஸைத் வஃபல் பின் அப்பாஸ் உஸ்மான் பின் தல்ஹா வ ஷைபா பின் உஸ்மான் கால அபி இஸா ஹதீஸு பிலால் ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன் வல் அமலு அலைஹி இந்த அக்ஸர் அஹ்லுல் இல்மி, இதுதான் அதிகமான இமாம்களுடைய கருத்தும் இதுதான். லா யரவுன பிஸ்ஸலாத்தி ஃபில் காபத்தி பாசன், காபாவுக்குள்ள தொழுவதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் என்ன செய்கிறாங்க, பெரும் அரசர்கள் அவங்களாம் என்ன செய்கிறாங்க, உள்ளே போய் தொழுகிறாங்க. முக்கியமான சிறப்பு விருந்தினர்களாக வர்றவங்க, அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடச்சி என்ன செய்கிறாங்க, உள்ளே போய் தொழுதுட்டு வர்றாங்க. கால மாலிக் பின் அனஸ் சொல்கிறாங்க, லா பாஸ பிஸ்ஸலா அன் நாஃபிலத்தி ஃபில் காபா, காபாவுக்குள்ளே நஃபீலான தொழுகையை தொழுவதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. கரிக மேலும் வெறுக்கிறார்கள், அன் துசல்லியல் மக்தூபத்து ஃபில் காபா, காபாவிலே மக்தூபான தொழுகையை தொழுவதை என்ன செய்கின்றார்கள், வெறுக்கிறார்கள். ஆனால் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, இல்லைங்க, லா பாஸ அன் துசல்லியல் மக்தூபத்தை தத்தவ்வா ஃபில் காபா, காபாவுக்குள்ளே அது மக்தூபான தொழுகையாக இருந்தாலும் சரி, நஃபீலான தொழுதாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நஃபீலே தொழுகலான்னும் போது அப்போ வந்து ஃபர்ல தொழுகிறதுல என்ன இருக்குது இல்லை, அன்ன ஹுக்குமன் நாஃபிலத்தி ஒல் மக்தூபத்தி ஃபி தஹாரத்தி ஒல் கிபுலத்தி சவாவுன், தஹாரத்துடைய விஷயத்துலையும் கிபிலாவை முன்னோக்கிற விஷயத்துலையும் ஃபர்லு நஃபீலுக்கு பெரிய வித்தியாசம் இல்லையே. ஃபர்ல தொழுகிறவரும் கிபிலாவை முன்னோக்கி தான் தொழுகணும், நஃபீல தொழுகிறவரும் கிபிலாவை முன்னோக்கி தான் தொழுகணும். ஃபர்ல தொழுகிறவரும் தஹாரத் செய்யணும், நஃபீல தொழுவரும் தஹாரத் செய்யணும். இல்லை இதுக்கு வந்து தஹாரத் செய்ய தேவையில்லை, அதுக்கு கிபிலா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ நஃபீல தொழுகலான்னும் போது ஃபர்லையும் தொழுக தான் செய்யலாம். ரெண்டுக்கும் வந்து சட்டம் வந்து கிபிலாவை முன்னோக்கி தான் ஆகணும்னு தான் சட்டம் இருக்குது, தஹாரத் செய்யணும் தான் சட்டம் இருக்குது. அதனால் ரெண்டுக்குமே என்ன இல்லை, பிரச்சனை இல்லைன்றது ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க. அடுத்து பாவு மாஜா ஃபி கஸ்ரில் காபா, காபாவை இடிப்பதை பற்றி வரக்கூடிய பாடம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த காபா வந்து புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. என்னாச்சு, காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் ஃபஸ்ட்டு யார் செஞ்சது, மொத்தம் 5 முறை. நோட் பண்ணுங்க, நோட்டில் மொத்தம் எத்தனை முறை செய்யப்பட்டிருக்கு, 5 முறை செய்யப்பட்டிருக்கு. காபத்துல்லா மொத்தம் 5 முறை கட்டப்பட்டுள்ளது. முதலாவது
மலக்குமார்கள் அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித காபாவை கட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. மலக்குமார்கள் அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவுடைய அடித்தளத்தை கண்டுபிடித்து, ரெண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவுடைய அடித்தளம், பேஸ்மெண்ட், அதை கண்டுபிடிச்சு அதன் மீது கட்டடத்தை எழுப்பினார்கள். மூன்றாவது, ஐயாமுல் ஜாஹிலியால குறைஷிகள் கட்டினார்கள். ஐயாமுல் ஜாஹிலியால குறைஷிகள் கட்டினார்கள். அப்படி குறைஷிகள் கட்டும் போது ரசூலுல்லாவுக்கு 35 வயசு அல்லது 25 வயசு, ரெண்டு விதமாக சொல்லப்படுது. ரசூலுல்லாவும் அதில் கட்டுறதில் பங்கெடுத்து கொண்டார்கள். ஐயாமுல் ஜாஹிலியால காபத்துல்லாவை கட்டும் போது குறைஷிகள், ரசூலுல்லாவும் பங்கெடுத்து கொண்டார்கள். 35 வயசுன்னு கருத்து இருக்குது, 25 வயசுன்னு ஒரு ரிவாயத். அப்படி அந்த குறைஷிகள் காபாவை கட்டும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமைத்த அந்த அடித்தளம் இருக்குல்ல, பேஸ்மெண்ட், அதிலிருந்து குறைச்சு சற்று உள்வாங்கி கட்டிட்டாங்க. அசல் பேஸ்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் என்ன செஞ்சிட்டாங்க, குறைச்சு கட்டிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு என்னவா இருக்குது, ஹத்தீம்னு சொல்றாங்க அல்லது அல் ஹிஜ்ர்னு சொல்றாங்க. ஒரு அரை வட்ட பகுதியாக என்ன செய்யப்படுது, நீ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காபத்துல்லா பக்கத்தில் இப்படி இருக்கும், அரை வட்ட பகுதியாக அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. அடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, ரசூல்லா காலத்துக்கு பிறகு மக்காவுடைய ஆட்சியாளராக அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு வந்தாங்க. அவங்க காபாவை ரசூலுல்லாவுடைய விருப்பத்தின்படி 2 வாசல் வச்சு கட்டினாங்களாம். ரெண்டு வாசல் வைத்து ரசூலுல்லாஹ் 2 வாசல் இருந்தால் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னாங்க. இப்போ 2 வாசல் வச்சு கட்டினாங்க. அதுக்கு பிறகு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கும் என்னாச்சு, ஃபைட் நடந்தது, அதில் அவங்க கொல்லப்பட்டாங்கலாம் வருது. அது பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்ன செய்கிறாரு, அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்க ரலியல்லாஹு அவர்கள் கட்டியதை இடித்து விட்டு பழைய நிலைக்கே என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்துட்டார் ஒரு வாசல். அப்படி அந்த ஹஜ்ஜாஜ் கட்டி அந்த அந்த அமைப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது, நீடிக்குது. இப்போ இருக்கிற கடைசி புனர் நிர்மாணம் யாருது, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப். சரி, அந்த பாபா அடுத்து நாளைக்கு அடுத்த கொஞ்சம் ஹஜ்ஜுடைய